மாங்காட்டில் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சிலை விஜர்சன ஊர்வலம். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு, குன்றத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு 80க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு 9 நாட்கள் வழிபாடு நடைபெற்று வந்தது. 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதியன்று இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் அனைத்தும் கடலுக்கு கொண்டு செல்லும் விஜர்சன ஊர்வலம் நிகழ்ச்சி மாங்காடு SS கோவில் தெருவில் நடைபெற்றது. இதில் மாங்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 30க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் அனைத்தும் அணிவகுத்து நின்றன. அங்கிருந்து விநாயகர் சிலைகளின் ஊர்வலம் தொடங்கியது. இந்து முன்னணியின் காஞ்சி மாவட்ட துணைத் தலைவர் கிருபாகரன் தலைமையில் நடைபெற்ற விஜர்சன ஊர்வலம் தொடக்க விழா நிகழ்ச்சியில் ராஷ்டிரிய சுயம் சேவா சங்கத்தின் குடும்ப நலத்துறை மாநில செயலாளர் காஞ்சி பிரகாஷ், பாஜக மாநில விவசாய அணி முன்னாள் துணைத் தலைவர் மலையம் சம்பத், பாஜக பிரமுகர் தேவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து விநாயகர் சிலைகளின் விஜர்சன ஊர்வலத்தை ராஷ்டிரிய சுயம் சேவா சங்கத்தின் குடும்ப நலத்துறை மாநில செயலாளர் காஞ்சி பிரகாஷ், பாஜக மாநில விவசாய அணி முன்னாள் துணைத் தலைவர் மலையம் சம்பத் ஆகியோர் இணைந்து கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மாங்காடு SS கோவில் தெருவில் இருந்து புறப்பட்ட விநாயகர் சிலைகளின் ஊர்வலமானது குன்றத்தூர் சென்றதும் அங்கிருந்து புதுநெல்லூர், அமரம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 50க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டன. அங்கிருந்து விநாயகர் சிலைகளின் ஊர்வலமானது பல்லாவரம், மீனம்பாக்கம், அடையார், திருவான்மியூர், பாலவாக்கம் வழியாக நீலாங்கரை கடற்கரைக்கு கொண்டு செல்லப்பட்டு விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டது. விநாயகர் சிலைகளின் ஊர்வலத்தை முன்னிட்டு மாங்காடு, குன்றத்தூர் காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இதில் இந்து முன்னணி நிர்வாகிகள் கார்த்திகேயன், மாங்காடு வினோத் உட்பட இந்து முன்னணியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, தொகுதி, ஊராட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
இன்றைய தினம் நமது சென்னை பகுதி முழுவதுமே விநாயகருடைய விசர்ஜனை ஊர்வலமானது மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக குன்றத்தூர் ஒன்றியம் மாங்காடு நகரத்தை சார்ந்த அனைத்து பகுதிகளிலிருந்தும் 30க்கும் மேற்பட்ட விநாயகர் திருவுருவச் சிலைகள் வழிபாடு செய்து 9 நாளாக வழிபாடு செய்து தொண்டர்கள் அனைவரும் அணிவகுத்து இருக்க விநாயகர் ஊர்வலமானது மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமானது இந்து மக்களுடைய மேன்மைக்காகவும், இந்து மக்களுடைய ஒற்றுமைக்காகவும், இந்து மக்களுடைய ஒரு நன்மைக்காகவும், அனைத்து மக்களும் நன்மை பெற வேண்டும், இந்த பாரத நாடு உயர வேண்டும் என்ற ஒரு உயர்வான எண்ணத்தோடு, உயர்வான சிந்தனையோடு திலகர் பெருமாளால் துவக்கப்பட்ட இந்த விநாயகர் சதுர்த்தியானது நம்ம தமிழகம் எங்கும் வீடு கொண்டு 1.5 லட்சம் மேற்பட்ட இடங்களிலே இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமானது மிகவும் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் குறிப்பாக எடுத்துக்கொண்டதானால் மாங்காடு நகரத்தில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த விநாயகர் சதுர்த்தி 9 நாள் வைத்து பூஜை செய்து சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவரும் மிகவும் சிரத்தையாக பக்தியோடு கடந்த ஒரு 15 நாட்களாக இந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்து முன்னணி அமைப்பின் சார்பாக பேரன்பந்த ஒரு மகிழ்ச்சியும் கலந்த ஒரு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபார பெருமக்களும், வியாபார குடிமக்களும், மற்ற தாய்மார்களும், பெரியோர்களும் அனைவருக்கும் இந்து முன்னணி பேரியக்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று உதவி புரிந்த காவல்துறை, சட்டம் ஒழுங்கு விஷயங்களுக்காக உதவி புரிந்த காவல்துறை அவர்களுக்கும் நமது இந்து முன்னணி அமைப்பின் சார்பாக நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.